கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 70:5. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். Psalm 70:5. You are my help and my deliverer. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் தன் மறுமனையாட்டி ஆகாரையும் மகன் இஸ்மவேலையும் ஒரு அப்பமும் ஒரு துருத்தி திராட்சரசமும் கொடுத்து துரத்திவிட்டார். திராட்சரசம் செலவழிந்தது. குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது. ஆகார் கர்த்தரை நோக்கி அழுகிறாள். இஸ்மவேல் அழுகிறார். கர்த்தர் குழந்தையின் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். இவனை பிடித்து கொண்டு போ, இவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னதைப் போலவே கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதித்து 12 பிரபுக்களை பெறும்படி செய்தார். இன்றும் ஆபிரகாம் வழிவந்த இஸ்மவேல் பெரிய சந்ததியாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை, ஆபிரகாம் கைவிட்டார். நாமும் அநேக தடவை கர்த்தரை நோக்கி கதறி அநேக சமயங்களில் துணைக்காக விடுவித்தலுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கைவிடுவாரோ? கர்த்தர் நம் புலம்பலின் சத்தத்தை கேட்கிறார். நம் கண்ணீரை காண்கிறார். ஏற்ற சமயத்தே நமக்கு துணை செய்து நம்மை விடுவிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமன். எங்கள் துணையே, விடுவிக்கிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அடிதடி பிரச்சனையை விசாரிக்க சென்ற காவல் ஆய்வாளர் படுகொலையை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆண்டவரே, தேவனே, அருமையான மகனை இழந்த குடும்பத்திற்காக, காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலை தந்து வழிநடத்தும். கொடூர மக்களிடமிருந்து காவல் புரியும் மக்களை பாதுகாத்தருளும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் இரக்கம் பாராட்டும். பாதுகாக்க வேண்டியவர்களே படுகொலைக்கு உட்படுவது வேதனையை அளிக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஐயா, இரக்கம் காட்டு சுவாமி. ஆண்டவரே, கொடூரமான மக்களுடைய சீரல் அடங்கட்டும். அடிதடி பிரச்சனைகள், கொலைகள் நடவாதபடி மக்களுக்கு அன்பும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தந்து வழிநடத்தும். முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி நீர் பாதுகாத்தருளும். பிசாசின் தூண்டுதலுக்கு இணங்கி தவறான காரியங்களில் ஈடுபடாதபடி அவர்களை கிருபையாய் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.